ஹாய், வெல்கம் டு நாப்சி ஆயுர்வேத அண்ட் காஸ்மெட்டிக் கிளினிக். நான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹேர் வந்து வளர்கிறதுக்குள்ள ஒரு மெடிசினல் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன். இதை கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பாருங்கள். நீங்கள் முடிக்காக நிறைய ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருந்திருக்காதா? இப்போ நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஹோம் ரெமெடி பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிக்காக முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கு, முடி வளர்ச்சிக்காக ஒரு ஹோம் ரெமெடி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன விஷயங்கிறத கவனமாக பாருங்கள். இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு மாங்காய், நீங்கள் மாங்காய் எல்லோரும் நம்ம சாப்பிடுவோம், எல்லாருக்கும் தெரியும். அதில் உள்ள சதையை மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளால் இருக்கக்கூடிய கொட்டையை நம்ம தூர தான் போடும். ஆனால் அந்த தூர போடக்கூடிய அந்த கொட்டையில் எவ்வளோ ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். நான் இப்போ ஒரு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். 2 மாங்காயில் உள்ள அந்த கொட்டையை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய், நம்ம காட்டு நெல்லிக்காய் தான். இது 2-3 நாள் ஆனதுனால வந்து இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஒரு 3 நாள் நெல்லிக்காய் எடுத்து சின்ன சின்னதாக நான் பீஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நெல்லிக்காயை பற்றி தெரியும். நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி இருக்குது. இதில் வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக தேவை அப்படின்னா இதை வந்து ஜூஸாக வந்து நம்ம குடிச்சிக்கலாம். தலையில் நிறைய பொடுகு, நிறைய பேன் இருக்கவங்க அப்படின்னா வந்து இந்த நெல்லிக்காய் வந்து ஜூஸை எடுத்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வந்து குளித்தோன்னா நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாங்காயும் நம்ம இப்போ சீசன் வேறு வந்துட்டுருக்கு. இந்த மாங்காயில் உள்ள மாங்காயை சாப்பிட்டுட்டு நம்ம விதையை தூர போடாமல் அதை ஸ்டோர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு அழகாக மூடி வச்சுட்டோன்னா அது வந்து நம்ம இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஹேர் ஆயில், மெடிசினல் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க நம்ம நல்ல யூஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கருவேப்பிலை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த கருவேப்பிலை வந்து நமக்கு நல்ல முடி வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும், கண்ணுக்கு நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலையும் நம்ம உருவி எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலை கொண்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகுது வரைக்கும் அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து பொதுவாக 2 மாங்காய் எடுத்ததுனால வந்து ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ கருவேப்பிலை நான் எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலை வந்து ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த கருவேப்பிலை வந்து நம்ம இந்த முடிக்கு மட்டும் கிடையாது, உள்ளால் வந்து நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல பலனை கொடுக்கும். சின்ன பிள்ளைங்க இருக்கக்கூடிய வீட்டில் வந்து இந்த கருவேப்பிலை எடுத்து நம்ம வேஸ்ட்டில் தான் ஒதுக்கும். அது பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். சின்னதுலேருந்தே வந்து நம்ம அதை சாப்பிட வச்சு பழக வைக்கணும். நம்ம வீட்டில் கருவேப்பிலை நிற்குது அப்படின்னா அதை வந்து எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு காரப்பொடி மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டிஃபனுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து குழம்புகளுக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கிறேன். பொதுவாக எல்லா வீட்டுள்ளையும் செம்பருத்தி இலை நிற்கும். உங்களுக்கு இல்லாதவங்க வந்து வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய டைம் வந்து எடுத்து வந்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செம்பருத்தி இலை வந்து தலைக்கு நல்ல குளுமையை கொடுக்கும். எனக்கிட்ட இலை கிடச்சிருக்கு. ஏன்னா பூ கிடைக்காதனால நான் பூ எடுக்கலை. உங்களுக்கு பூவும் கிடச்சிருந்துன்னா இலை பூ 2 சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்ல கழுகி ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல கழுகி நல்ல இந்த ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த எல்லா திங்ஸ்களையும் சேமித்து ஒன்றா வச்சுட்டு ஒரு நாள் எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எண்ணெயை விடையும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆயில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து குழந்தைங்க, பெரியவங்க யாரும் வந்து தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து த்ரிப்லா பவுடர் எடுத்துருக்கேன். இந்த த்ரிப்லா வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்களே வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ண பவுட்ரு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து மருந்து கடையில் வேணும்னா கூட இந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த த்ரிப்லாவில் வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டி இந்த 3 சேர்ந்து இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டிலே வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்க அளவு என்னன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள்கிட்ட வந்து கரிசலாங்கண்ணியில் வந்து எடுத்த எண்ணெய் இருக்குது. அதனால் வந்து நான் அந்த எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து எள் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எள் எண்ணெய் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து கரிசலாங்கண்ணியும் இலையும் சேர்த்து வந்து இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு சொல்ல போகிறேன். நான் முன்னாடி எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 மாங்காய் கொட்டையும் மறுபடியும் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் வந்து எடுத்து கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கிறேன். இதையும் சேர்ந்து 2ஐயும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வந்து எடுக்க போகிறேன். அது வந்து நீங்கள் வந்து நல்ல துண்டாக இல்லாமல் நல்ல மாவு மாதிரி அரையணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள ஜூஸ் ஃபுல்லாக வந்து இந்த ஆயிலில் வந்து இறங்கும். நான் இப்போ வந்து மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணியாச்சு. இதை ஒரு சின்ன கண்டரில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். எடுத்து மாற்றி வச்சுட்டு அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
நான் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி ஆயில் இருக்குது, அதை நான் எடுக்க போகிறேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எள் ஆயில் எடுத்துக்கோங்க. எங்கள்கிட்ட வந்து அதை வந்து நல்ல பலனை கொடுக்கும், உங்களுக்கு முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். எங்கள்கிட்ட வந்து ஸ்டீல் பாத்திரம் தான் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் இரும்பு பாத்திரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சத்துக்கள் அனைத்தும் உறையாமல் கரெக்டாக கிடைக்கும். இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் நான் வந்து கரிசலாங்கண்ணி எண்ணெயை ஊற்றியாச்சு. நான் ஆயில் வந்து எடுத்தாச்சு. இந்த ஆயில் வந்து எப்போவுமே சிம்மில் நான் வைக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிம்மில் வச்சு ஆயில் ஹீட் ஆகும்போது தான் வந்து அது கூட பலன் வந்து கரெக்டாக கிடைக்கும். அது கொஞ்சம் ஆயில் வந்து ஹீட் ஆகுது வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ கை வச்சு பார்க்கும்போது வந்து அது லைட்டாக வந்து நமக்கு சூடு ஏறது அதில் தெரியும். இப்போ வந்து ஓகேயாக இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மாங்காய் கொட்டையில் உள்ள பவுடரை கொஞ்சம் போட்டு பார்க்குறேன். அது பபிள்ஸ் நிறைய வந்துச்சுன்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டுன்னு அர்த்தம். கூட எல்லா பொடிகளையும் நான் உள்ளே போடுறேன். பார்த்திங்களா, அது எவ்வளோ பபிள்ஸ் வருது. அதுக்கடுத்து வந்து திரிபுலா பவுட்ரு வந்து 50லேருந்து 70 கிராம் அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பவுடராக இருக்கிறதுனால வந்து அடியில் பிடிச்சிக்க கூடாது, அதனால தான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை வந்து இதுக்கு கூட சேர்க்க போகிறேன். அதுக்கடுத்து கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, செம்பருத்தி இலையை சேர்க்க போகிறேன். நீங்கள் ஏற்கனவே வந்து எள்ளு எண்ணெய் எடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரிசலாங்கண்ணி இலை கிடச்சிருந்தா அந்த கரிசலாங்கண்ணி இலையும் இதுக்கு கூட சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும், சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு எப்போவுமே. இது கூட செம்பருத்தி பூ கிடச்சி, எங்களுக்கு செம்பருத்தி பூ இல்லை, செம்பருத்தி பூ இருந்தால் அதையும் இது கூட வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிடுங்க. இப்போ நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காதது மாதிரி. அந்த பொருள் வந்து நல்லா கருப்பாகட்டும். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணிக்கூர் வரைக்கும் எனக்கு இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ண டைம் ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி பொறுமையாக பண்ணிக்கோங்க. எப்போவுமே சிம்மில் வச்சு பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆனாலும் நல்லா இருக்கும் ஆயில். இந்த ஆயில் ரெடி ஆகும்போது உங்களுக்கு அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து நல்ல சலசலப்பு சவுண்டு கேட்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அது சலசலப்பு வரும்போது உங்களுக்கு ஆயில் ரெடி ஆகிட்டு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் இப்போ ஒரு மூடி போட்டு மூடியிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணிக்கூர் இப்போ ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த நம்ம போட்ட பொருட்கள் எல்லாம் வந்து கருப்பு கலராக மாறி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வரல, இன்னும் கொஞ்சம் கூட வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு மறுபடியும் இப்போ ஆயில் வந்து நான் ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ஒரு துணி இருந்ததுன்னா அந்த துணியில் கூட வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கண்டெய்னரில், சுத்தமான கண்டெய்னராக இருக்கணும். சைடில் ஒதுக்கி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும் ஆயில் வந்து. எப்போவுமே சூடான ஆயில் வந்து கண்டெய்னரில் போடக்கூடாது, எப்போவுமே நல்லா ஆறணும். இப்போ ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக, அதை கொஞ்சம் ஆறட்டும். உங்களுக்கு வந்து ஹேருக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு சீப் எடுத்து வச்சு தலையில் வந்து நல்ல பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அது ஒரு காட்டன் பால் எடுத்து அந்த இடத்துல வந்து ஆயிலில் தொட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. எப்போவுமே வந்து ஆயில் வந்து எல்லோரும் வந்து 2 கையிலையும் இது பண்ணி தலையில் முடிக்கு மேலே தான் தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து அந்த ஸ்கால்பில் தான் தேய்க்கணும். அப்போ தான் அந்த ரூட்டெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஒரு சீப் எடுத்து வச்சு நல்லா வந்து பார்ட்டிஷன் மாதிரி பிரிங்க. பிரிச்சுட்டு அந்த இடத்துல ஜென்டில் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க காட்டன் பால் வச்சு. இந்த ஆயில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து நல்ல நீளமாட்டு நல்லா கருப்பாட்டு நல்லா வளரும். முடி வந்து கொட்டாது.
உங்களுக்கு இந்த ஆயில் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்னா, நீங்கள் ஜாபுக்கு போகிறவங்க அப்படி பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். மினிமம் 1 லிட்டர் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் நாங்கள் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.